தீர்த்தவே நாடி நான் வந்திருக்கும் பொழுது நான் யார்? நீ யார்? என்னுடைய பேர் என்ன சொல்ல வேண்டுமல்ல? ஆகட்டம்மா. அந்தரங்க மாதர் மெச்ச முந்திரா கவாதே பாஞ்சாலி மாதே அடி நானே அடி வைடா அம்மா பாஞ்சாலி மாதே அடி நானே அடியே மச்ச விழியழகி உச்சமில்லாத அடியே பஞ்சநாதி உயிலா வானவர் போலில்லையா அடிபால பருவம் அம்மா தோலே குயில போல பஞ்சாலி கண்ணும் மாது ஓ ராஜா நோய் ராஜா மாமா இங்க வாங்க. ஆமாங்கடா. இல்ல ராஜா, நானா ராஜா? அம்மா மண்டையில என்ன மண்டையில தெரியல. என்ன மாமா மண்டையில முடிக்குது. உன் மண்டையில என்ன சிகப்பா இருக்குது? எங்கப்பா இருக்குது? துண்டுதாங்குது. ஏங்க அப்புறம் என்ன? அப்புறம் மாமா மாமா பரவாயில்லையா? கொண்டை நல்லா இருக்கிறியா? மாமா கொண்டையில என்ன கொண்டை ஏங்கிட்டு கொண்டை வாங்கிட்டு இருக்குது. எதுக்காக வந்தாங்க? என்னது? எதுக்கு வந்த? பாப்பா கூப்பிட்டு அதனால வந்தேன். பாப்பா கூப்பிட்டா பாப்பா கூப்பிட்டு வருவியா? ராஜா மாமா இங்க வாங்க. நான் வரல. என்ன அடிக்கிறான்? அடிக்க மாட்டார் வாங்க. நீ சொல்ற அவன் அடிக்கிறான்னு நெருப்பாட்ட பிடிக்குது. ஏங்க அடிப்பீங்களா? இல்ல உதப்பேன். கட்டி போடாம நான் வந்துட்டேன். மறந்து போயிட்டேன். ஆமாம்மா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். என்னுடைய வேற எடுத்து உரைத்தனேன். உன் செவியில நுழைந்ததா என்ன? நீங்கள் விவரமாக சொன்னால் தெரிந்து கொள்வேன். அம்மா மச்ச விழி அழகி மச்சை விழி விலகி உச்சமில்லாத ரூபி ரெண்டு கம்பத்து பால பருவம் இல்ல மறுபடியும் போல குயில போல என்ன திரும்ப சொல்லி போகுது? ஏடா உங்க கூத்திய மூத்திர மாட்டேங்குது. சோழ குயில போல அடியே நானோ சின்ன இடையழகி சின்ன இடையழகி நானோ சிரித்த முகத்தழகி சிரித்த முகத்தழகி. அம்மா அம்மா என்னுடைய பேரோ ஓ உன் பேத்தா? யாண்டா பெலாகா மோரியா அப்படி சொல்றீங்க. அம்மா அம்மா ஏமா என்னுடைய பேரோ அழகான பாஞ்சாலி என்று தெரிவிப்பார்கள். உன் பெயர் பத்தினி பாஞ்சாலி நெகுபதா என்று தெரிவிப்பார்கள். பத்தினி ரகுபதா பாஞ்சாலி. ஆமா அம்மா அம்மா உன் பெயர் பாஞ்சாலின்னு சொல்றியே. சரி உன்னிடத்தில் ஏதாவது தவறா பேசியிருந்தால் என்ன மன்னித்து விடுங்க. ஆகட்டும்மா. உன் பெயர் பாஞ்சாலியாக இருந்தாலும் சரி இந்த பாஞ்சாலியை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார்? நீ எப்படி பிறந்தவள்? சொல்ல வேண்டுமல்லவா? ஆகட்டும். பாஞ்சாலியே கட்டாலே கட்டாலே
அம்மம்மா ஆமாமா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என் தாய் தந்தை யார் யார்? அம்மம்மா என் தந்தை யாரோ பாஞ்சாலம் ஓ தந்தை யார்? பாஞ்சால மன்னன். அம்மம்மா சில கால குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் ஒரு ஏகம் ஒன்று செய்தாராம் அம்மம்மா அந்த ஏகத்தில் நாங்கள் யார் யார் பிறந்தோம்? யார் யார்? அம்மா நானோ பாஞ்சாலி. ஓ பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி. அம்மா என் அண்ணனோ துஷ்ட தூய்மன். அண்ணன் துஷ்ட தூய்மன். ஆமா அம்மம்மா என் உடனாக ஒரு கோதண்டமாக ஒரு வில் பிறந்தது. கோதண்டமான வில்லு. ஆமாடி அம்மம்மா அந்த வில் பிறந்து நான் வளர வளர அதுவும் வளர்ந்துச்சு. நீ வளர்ந்துருக்காயா? வளர்ந்துருக்கோம். நீ வளர்ந்தா அதுவும் வளராம இருந்திருக்கும். அடி என்ன வில்லு வில்லத்தான் சொன்னேன். நான் வளர வளர அதுவும் என்னுடைய வளர்ந்து வந்தது. வளர்ந்துருக்கும். என்ன வளர்ந்து ஆமாம்மா அப்படி என் தந்தையார் கட்டளை எப்படி 56 மன்னர்களுக்கும் விகிதம் எழுதினார். 56 தேசத்துக்கும் எப்படி எப்படி? இந்த வளையாத வில்லை வளைத்து இந்த வளையாத வில்லை வளைத்து யார் என் வஞ்சி என் மகளை திருமணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை கொடுப்பேன் என்று 56 நாட்டுக்கு விகிதம் எழுதினார். இந்த வளையாத வில்லை வளைத்து யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று என் தந்தையார் அனுப்பினார். யாரு? பாஞ்சால மன்னன். ஆமா. சரி. அப்பொழுது 56 மன்னர்களும் அந்த ஏகத்துக்கு வந்தார்கள். அந்த சுயவரத்துக்கு வந்தார்கள். அம்மம்மா அந்த சுயவரத்துக்கு வந்து அந்த 56 நாட்டு மன்னர்களும் வந்து அமர்ந்து இருந்தார்கள். அப்பொழுது யார் வளைத்தார்கள்? யாராலையும் வளைக்க முடியவில்லை. அந்த வளையாத வில்லை மச்சத்தை நாட்டி மஞ்சள் நீரை வைத்து இந்த மஞ்சள் நீரை பார்த்து அந்த சக்கரத்தின் வழியாக அந்த சுழல் மீனை அறுத்து அந்த மஞ்சள் நீரில் விழுக வேண்டும். அப்படி யாரு அந்த சக்கரத்தை அறுக்கிறார்களோ அவளுக்கு என் மகளை திருமணம் செய்கிறேன் என்று என் தந்தையார் கட்டளை. பாஞ்சால மன்னன். ஆமா. அப்பொழுது யார் வளைத்தார்கள் தெரியுமா? அந்த வளையாத வில்லை சொல்ல வேண்டும் அல்லவா? அடி வளையாத வில் வளைத்தே அம்மம்மா அந்த வளையாத வில்லை யார் வளைத்தார்கள்? யார் வளைத்தார்கள்? அம்மம்மா
அந்த இருவரில் மூத்தவர் அந்த இருவரில் இளையவர் இளையவர் அந்த ஆளால் அழகு மன்னன் அந்த அர்ஜுனன் மாலையிட்டு அம்மம்மா ஆமாம்மா தாயிடம் அழைத்து சென்றார். அம்மா ஓ ஒரு கனி ஒன்று கொண்டு வந்தேன். குய்வெண்ண சாலை ஆமா அழைத்து சென்று ஒரு கனி ஒன்று கொண்டு வந்தேன் என்று சொன்னார். சரி அப்பா மகனே கனி என்று கொண்டு வந்தால் என்ன 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்படி என்று தாயார் சொன்னார். குந்தமாதேவி ஆமா அப்பொழுது அம்மா கனி கொண்டு வரலை ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லங்காட்டியும் மகனே கனியா இருந்தால் என்ன கன்னி பெண்ணாக இருந்தால் என்ன 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னார். குந்தமாதேவி ஆமா அப்படி நான் 5 பேத்துக்கும் அழியாத பத்தினியாக வாழ்ந்து வரேன். அப்படி பத்தினியாக வாழ்ந்து வந்தாலும் அம்மம்மா அடியே இந்த தினமாக நீ வந்த காரணம் என்ன? உன் கணவராகப்பட்ட மூத்த கணவராகப்பட்ட தர்மராஜர் அழைத்து கொண்டு வர சொன்னார். அழைத்து வர சொன்னாரா? போகலாமா?